எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து திருநாவுக்கரசு சுவாமிகளோட கதை. அவரோட பேர் தான் அப்பர். அவரை வாகீசர்னு சுவாமி சிவபெருமான் கூப்பிட்டதா கதை இருக்குது. இன்னொரு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வாகீசர்னு சிவனோட சபையில் ஒரு புலவர் இருந்தார், பாட்டு பாடுறவர் இருந்தார். அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பூமியில் பிறக்க வேண்டியதாக போயிடுத்து. அவர் தான் திருநாவுக்கரசன் சொல்கிறார். அது என்ன பேசிஸ் இல்லை சொல்கிறா தெரியல. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் அவரோட கதை தான் ரொம்ப மனசை உருக்கிற கதை. திருநாவுக்கரசரை பற்றி நிறைய இடங்களில் ஆச்சாரியால் வந்து சொல்லியிருக்கா. ஒரு இடத்துல வந்து எப்படி நம்மளுடைய இந்த சனாதன தர்மமான ஹிந்து மதத்தை எப்படி 2 பெண்கள் காப்பாற்றி கொடுத்தா நம்மளுக்கு அப்படிங்கிற சாப்டர் இது. எப்படி அதை 2 பெண்களால் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சொத்தான நம்மளோட ரிலீஜன் நம்மளுக்கு கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். தங்களுடைய மனிதாபிமானத்தால் தேசத்தையே ரட்சித்த பெண்டுகளை பற்றி சொல்லவே வந்தேன். மதத்துக்கு வரும் ஆபத்து பற்றி ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் சோழர்கள் ஆதிக்கம் குன்றியிருந்தார்கள். அப்போ அவளுக்கு பெரிய டாமினேஷன் இல்லை. வடக்கே பல்லவ மகேந்திரவர்மாவும் தெற்கே பாண்டியன் நின்றசீர் நெடுமாறன் என்கிற மாரவர்மாவும் தலை தூக்கியிருந்தார்கள். இந்த 2 ராஜாக்களுமே வைதிக மதத்தை விட்டுவிட்டு ஜைனத்துக்கு போயிருந்தார்கள். ஜெயினிசம். முதலில் அப்பர் சுவாமிகளின் பிரபாவத்தினால் மகேந்திரவர்மா வைதீகத்துக்கு திரும்பி வந்தான். அந்த கதையை கொஞ்சம் சொல்கிறேன். அப்பரால் அந்த பல்லவ ராஜா சமணத்தை விட்டு சைவம் தழுவினது பின் கதை. முன்னாடி அப்பரே சைவத்தை விட்டுவிட்டு சமணத்துக்கு போயிருந்தவர் தான். அப்படிப்பட்டவர் சைவ சமய குறவர்களில் ஒருவராக, 4வரில் ஒருவராக நெஞ்சுருகி கேட்கிற நம்முடைய நெஞ்சம் உருகும்படி தேவாரம் பாடி சாக்ஷாத் ஈஸ்வரனிடமே வாகீசர், நாவுக்கு அரசர் என்று பட்டம் வாங்கினவராக ஆனாரென்றால் அப்படி இவரை ரீகன்வெர்ட் பண்ணின பெருமையும் ஒரு ஸ்திரீக்குத்தான் போகிறது. அப்பருங்கிற பேரை வச்சவர் வந்து திருஞான சம்பந்தர் தான். அவர் பிறந்தபோது அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கி அப்படிங்கிற பேர். அவர் அதுக்கப்புறம் ஒரு மதம் மாறினார். ஒரு சின்ன வயசில் ஒரு மயக்கத்தில் மதம் மாறி சமணராக ஆனார். ஜெயினிசத்துக்கு போனார். அப்போ அவரோட பேர் தர்மசேனர். அதுலேருந்து திரும்பி வந்தப்புறம் சுவாமி அவருக்கு வச்ச பேர் தான் வாகீசர். அதை தான் தமிழில் எல்லாரும் டிரான்ஸ்லேட் பண்ணி திருநாவுக்கரசர் அப்படின்னு சொன்னான். அப்படி தான் அவருடைய பேர் வந்தது. அதை பற்றி இப்போ ஆச்சாரியா சொல்கிறா. அப்பர் சமணராக இருந்த அப்போது அவருக்கு அந்த பேரோ திருநாவுக்கரசு சுவாமிகள் என்ற பேரோ கிடையாது. தர்மசேனர் என்ற பேரே இருந்தது. அதுவும் அவருக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் கிடையாது. பெற்றோர் வைத்த பெயர் மருள் நீக்கியார் என்பது. மருள் என்பது மாயை, மருள்னா மாயை. அப்புறம் அவருக்கே ஏதோ மாயை உண்டாகி தான் சைவத்தை விட்டு ஜைனத்துக்கு போய் அந்த மதத்தில் ரொம்ப கற்று தேர்ந்து ஆச்சாரிய ஸ்தானம் அடைந்து தர்மசேனர் என்று பெயர் வைத்து கொண்டார். அவரை மறுபடி வைதிக மதத்துக்கு திருப்பியது அவருடைய தமக்கை தான். திலகவதி என்பது அவள் பெயர். திலகவதியார் என்று மரியாதையாக சொல்வார்கள். இவளுக்கும் இதையே காரணப்பெயராக சொல்லும்படி மாதர்குல திலகம் என்கிறபடி இருந்தாள். இவளுடைய பதிவிரதத்தியம் கற்பு நெறி ரொம்ப ஆச்சரியமானது. கல்யாணமான அப்புறம் பதியிடம் பரமபக்தி வைத்த உத்தம ஸ்திரீகள் பலர் இருந்திருக்கிறார்கள். என்றால் திலகவதியோ தனக்கு நிச்சயம் பண்ணிய வரன் கல்யாணம் நடக்கும் முன்பே மரணம் அடைந்து விட்டதற்காக தானும் சதி தர்மப்படி பிராணனை விட்டுவிட நினைத்தவள். அவள் குழந்தையாக இருக்கிற போதே கலிப்பகையார் என்ற சேனாதிபதியை அவளுடைய பெற்றோர்கள் நிச்சயம் செய்து வைத்திருந்தார்கள். அப்புறம் கலிப்பகையார் ஏதோ யுத்தம். இந்த கலிப்பகைங்கிறவர் வந்து மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியோடைய அப்பா காலத்தில் சேனாதிபதியாக இருந்தார் பல்லவ சைன்யத்தில். அவருக்கு திலகவதியை வந்து நிச்சயம் பண்ணி வச்சிருந்தா சின்ன வயசுல. அதை சொல்றா ஆச்சாரியா. அப்புறம் கலிப்பகையார் ஏதோ யுத்தம் என்று வடதேசம் போய்விட்டார். அவர் திரும்பி வந்து இவளை கல்யாணம் பண்ணி கொள்வதற்கும் முன்பாகவே இவளுடைய தகப்பனார் கண்ணை மூடிவிட்டார்.
உடனே பரம பதிவிரதையான தாயாரும் உடன்கட்டை ஏறிவிட்டாள். திலகவதி அவளுடைய தம்பி மருள் நீக்கி 2 பேருக்கும் அப்போது சிறு வயதுதான். அப்படி இருந்தும் அந்த அம்மாள் இவர்கள் என்ன ஆவார்களோ என்று நினைக்காமல் பதிபக்தியினால் தானும் புருஷனோடு உயிரை விட்டுவிட்டாள். இப்படி அப்பா அம்மா 2 பேரும் போய் கன்யா பொண்ணும் தம்பியும் நிர்கதியா இருக்கும்போது இடிக்கு மேல் இடி மாதிரி யுத்தரங்கத்திலே இருந்து சேதி வந்தது, கலிப்பகையும் வீரஸ்வர்க்கம் அடைந்து விட்டார் என்று. அப்போதுதான் ஆச்சரியமான பதிவிரதா தர்மத்தோடு திலகவதி அவரை எனக்கு பதி என்று பெற்றோர்கள் நிச்சயம் பண்ணிவிட்டதால் என்னை அவருக்கு மனசினால் கன்யாதானம் பண்ணி கொடுத்து விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் நானும் இப்போது என் தாயார் காட்டிய வழியில் பதியின் பின்னே போகிறேன் என்று பிராண தியாகத்துக்கு புறப்பட்டு விட்டாள். இவளுக்கென்று அவரிடம் காதல் கீதல் கூட இல்லை. அப்படி இருந்தாலாவது தன் மனசை அவருக்கு அர்ப்பித்து விட்டதால் அவர் போன பின் இவளால் ஜீவிக்க முடியவில்லை என்பது நியாயந்தான் எனலாம். இவளோ தாயார் தகப்பனார் நிச்சயம் பண்ணிவிட்டார்கள் என்ற ஒன்றுக்காகவே அந்த வரனை பதியாக கொண்டு விட்டாள். இப்படி இவள் உயிரை விடுகிறேன் என்று புறப்பட்ட போது மருள் நீக்கி ரொம்ப அழுதார். தாயார் தகப்பனார் போன பின் தமக்கையின் ரட்சணையே நம்பி வாழ்வதாகவும் சின்ன பையனான தன்னை தனியாக விட்டுவிட்டு அவளும் போகிறாள் என்றால் அவளுக்கு முந்தி தான் தற்கொலை பண்ணிக்கொள்வேன் என்றும் தீர்மானமாக சொன்னார். தம்பி இப்படி சொன்னதும் அவள் மனசை மாற்றிக்கொண்டாள். பிராணனை விடாவிட்டாலும் இனி வேறு எவரையும் பதியாக வரிப்பதில்லை என்று திடமாக நிச்சயித்து கொண்டு வைதவ்ய அதாவது விதவைகளுக்குரிய ஆச்சாரத்தை மேற்கொண்டு சிவபக்தி சிவாலய பணி செய்து கொண்டு தபஸ்வினியாக வாழ்நாளை கழிக்க ஆரம்பித்தாள். தம்பியையும் பொறுப்போடு கவனித்து வளர்த்தாள். கொஞ்சம் வயதானதும் மருள் நீக்கியார் மேலே படிப்பதற்காக பிறந்த ஊரான திருவாமூர் கிராமத்தை விட்டு திருப்பாப்புலியூர் என்று பேச்சிலே சொல்வது போனார். பாடலி விருட்சம் என்பதை தமிழில் பாதிரி மரம் என்பார்கள். அந்த மரம் ஸ்தல விருட்சமாக இருந்த ஊருக்கு திருப்பாப்புலியூர் என்றும் பாடலிபுத்திரம் என்றும் பெயர். வடக்கே அசோகனுடைய பாடலிபுத்திரம் மாதிரி தெற்கே இது. படிக்கப் போன மருள் நீக்கியார் அங்கே சமணர்கள் பெரிய கல்வி சாலை வைத்திருப்பதை பார்த்தார். கல்வி அறிவை பொது மக்களுக்கெல்லாம் பரப்புவதில் சமணர்கள் நிறைய தொண்டு செய்திருக்கிறார்கள். சமண முனிவர்கள் வாழ்கிற இடத்துக்கு உள்ள பள்ளி என்ற பெயரே இப்போதும் ஸ்கூலுக்கு பெயராக இருக்கிறது. மிஷனரிகள் வைக்கிற ஸ்கூலில் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மதத்துக்கு இழுக்கப்படுகிற மாதிரி மருள் நீக்கியாரும் கதையும் ஆயிற்று. எப்படி இன்சைட்ஃபுல்லாக சொல்கிறா பாரு பெரிய ஆச்சாரியால். மிஷனரிகள் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து ஸ்கூல் வைக்கிறதே மெயினாக கன்வர்ஷனுக்கு தான், இன்க்ளூடிங் எங்களுடைய ஸ்கூல். நாங்கள் படித்த ஸ்கூல்லையும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைகளெல்லாம் லோ காஸ்ட்டில் சேர்த்துண்டு அவளை எல்லாம் அப்படியே டெய்லி கம்பல்சரி ஸ்கிரிப்சர், கம்பல்சரி பைபிள் அப்படின்லாம் ஃபோர்ஸிபிளாக அதை டீச் பண்ணி அப்படியே மொள்ள மாற்றிடுவா. அந்த ஸ்கூல் கழிஞ்சு அந்த குழந்தைகள் வெளில போகிறதுக்குள்ளே பாதி குழந்தைகளுக்கு மேலே எல்லாம் கன்வெர்ட் ஆகிடும். அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு வெந்தையார் அவளை கேட்ச் பண்ணுன்னு அவளை எப்படி புத்திசாலித்தனமாக மனுஷாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறத ஆச்சாரியால் இங்கே கரெக்டாக சொல்கிறா. நல்ல புத்திமானான அவரை ஜைனர்கள் தங்கள் மதத்தில் இழுத்து கொண்டு விட்டார்கள். அவரும் அதில் ஒரு ஆச்சாரியராக ஆகி தர்மசேனர் என்ற பெயரில் புகழோடு இருந்து வந்தார். முக்கியமாக அப்போது பல்லவ ராஜா மகேந்திரவர்மாவே சமணனாக இருந்ததால் அவனும் கன்வெர்ட் ஆயிட்டான். ராயல் பேட்ரனேஜில் அந்த மதம் அப்போது செல்வாக்கு அடைந்திருந்தது. இங்கே திலகவதி திருவாமூரை விட்டு கொஞ்சம் தள்ளி கெடில நதிக்கு வடகரையில் பன்ருட்டியில் பக்கத்தில் உள்ள திருவதிகை என்ற பெரிய சிவக்ஷேத்திரத்துக்கு வந்து அங்கே கோவிலை பெருக்கி மெழுகுவது, நந்தவனத்தில் பூ பறிப்பது, மாலை தொடுத்து தருவது முதலான சிவபுண்ணியங்களை பண்ணி கொண்டிருந்தாள். இப்படி மருள் நீக்கி வந்து அக்காவை விட்டுட்டு போய் சமணப்பள்ளியில் சேர்ந்து பாடம் படிக்கும்போது தனியாக இருந்த யங்கான பொண்ணான அக்காவுக்கு என்னென்ன தொந்தரவுகள் வந்ததோ என்னவோ தெரில. பாவம் அங்கேருந்து கிளம்பி அவளோட ஊர் ஆன திருவாமூரை விட்டுட்டு திருவதிகைக்கு போயிட்டா. இந்த திருவதிகைங்கிற க்ஷேத்திரத்தை பற்றி 1-2 விஷயங்கள் மாத்திரம் சொல்லணும். திருவதிகையில் இருக்கிற வீரட்டானேஸ்வரர் சுவாமி கோயிலில் இருக்கிற அந்த கோபுரம் இதெல்லாம் வந்து ரதம் மாதிரி இருக்குமா. நான் போனதில்லை, படிச்சிருக்கேன். ஏன் ரதம் மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த திரிபுரங்களை எரித்த சுவாமி இருக்காரே,
சிவபெருமான் திரிபுரத்தை எரிக்கிறதுக்கு ரதத்தில் ஏறி வந்து வழியில் அச்சு முறிஞ்சு பிள்ளையாரை வேண்டிக்காமல் வந்ததுனால தான் அச்சு முறிஞ்சுது அப்படின்னு உணர்ந்து சுவாமியை வேண்டிண்டு அதுக்கப்புறமா அங்கே சண்டைக்கு போய் திரிபுரங்களை எரிச்சார் அப்படின்னு கதை சொல்கிறாளே. கைத்தல நிறைக்கனி பாட்டில் கூட அருணகிரிநாதர் சொல்கிறாரே திருப்புகழில் பிள்ளையாரை பற்றி, கைத்தல நிறைக்கனி பாட்டு அதில் சொல்கிறாரு, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அந்த மாதிரி சுவாமியோடைய ரதத்தோட அச்சையே முறிச்சிருக்கேளே அதி தீரமானவரே அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறாரே. அந்த மாதிரி திரிபுரத்தை எரிக்க போன போது சிவன் வந்து ரதத்தில் போனாரே, அதை டிபிக்ட் அந்த இடத்துல வச்சு தான் திரிபுரங்கிற எரிச்சாராம். அதனால் அதை டிபிக்ட் பண்ணுறதுக்காக அது ரதம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. 4 சமயக்குறவர்கள் 4 பேர், அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த 4 பேர்கிட்டையும் பாடல் வாங்கின ஸ்தலம்ங்கிற பெருமை அந்த திருவதிகைக்கு உண்டு. திலகவதியார் இந்த சவுத் இந்தியாலேயே சைவமும் வைஷ்ணவும் தழைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு முன்னோடி, ஒரு ராஜ்யத்தையே கன்வெர்ட் பண்ணி திருப்பி சைவசத்துக்கு கொண்டு வந்த திலகவதியாருடைய கைங்கரியம் அங்கே தான் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணினாங்கிற பெருமை உண்டு. இப்போ நம்ம அப்பர் சுவாமிகளை ஆட்கொண்ட ஸ்தலமும் இப்போ இந்த கதையில் வரப்போகிறது. ஆட்கொண்டு அவர் முதல் தேவாரம் பாடினதும் இந்த ஸ்தலத்தில் தான். இத்தனை பெருமை உடைய ஸ்தலம்ங்கிறதுனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது இந்த ஸ்தலத்தை என் காலால் மிதிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சுவாமி க்ஷேத்திரத்துக்கு வெளியிலேயே தான் தங்கினாராம். அப்படி ஒரு கதை இருக்குது. தம்பி சைவத்தை விட்டுவிட்டு வேறே மதத்துக்கு போய்விட்டான் என்று அவள் கேள்விப்பட்டாளோ இல்லையோ, ஏற்கனவே தாயார் தகப்பனார் பதியாக வரிக்கப்பட்டவர் ஆகியவர்கள் செத்துப்போனதை விட இதுதான் அவளுக்கு தாங்க முடியாத கஷ்டமாயிற்று. சதா சர்வதா ஈஸ்வரனிடத்தில் இப்படி வேத தர்மத்தை விட்டு வேற வழியில் போய் விழுந்திருக்கிற சகோதரனை நீதான் கை தூக்கிவிட வேண்டும் என்று கதறி பிரார்த்தித்து கொண்டு இருந்தாள். அவள் இதில் எவ்வளவு தீவிரமாக தவித்திருக்க வேண்டும் என்பது சாக்ஷாத் சிவபெருமானே அவளுடைய சொப்பனத்தில் பிரசன்னமாகி ஆனதிலிருந்து தெரிகிறது. கனவில் ஈஸ்வரன் வந்து, கவலைப்படாதேம்மா, போன ஜென்மாவில் உன் தம்பி பண்ணின தபசில் கொஞ்சம் குறை ஏற்பட்டதால் தான் இப்போது மதம் சேர்ந்திருக்கிறான். அந்த கர்மா தீர்வதற்காக அவனுக்கு சூளை நோயை தண்டனையாக கொடுத்து அதன் வழியே அவனை என்னிடம் திருப்பிக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தார். சூளை நோய் என்பது ஒரு வயிற்று உபாதி. குடலை முறுக்கி பிழிந்து வலி எடுக்கும். பிழிந்தால்தானே அழுக்கு கர்மா எல்லாம் போகும். தர்மசேனர் சூளையில் அவஸ்தைப்பட்டார். சூளைன்னா அல்சர் பெயின். ஸோ தர்மசேனர் சூளை நோயில் அவஸ்தைப்பட்டார். அவரோடு கூட இருந்த சமணர்கள் என்னென்னவோ வைத்தியம் மாந்திரீகம் எல்லாம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று. பிராணனே போய்விடும் போல துடித்து கொண்டிருந்த தர்மசேனருக்கு அக்காவை பார்க்க வேண்டும் என்று ரொம்பவும் ஆசையாயிற்று. அவளிடத்தில் அவருக்கு மிகவும் பாசம். மதம் மாறினது அவளுக்கு பிடிக்காது என்றே இத்தனை காலம் அவளை பார்க்காமல் இருந்தார். இப்போது உயிரே போகிறது என்கிற போது கண்ணை மூடும் முன் அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றவே அவளுக்கு ஆள் அனுப்பினார். இவருக்கு அவளிடம் இருப்பதை விட அக்காவுக்கு இவரிடம் வாஞ்சை ஜாஸ்தி. இவருக்காக தான் அவள் உயிரையே விடாமல் வைத்து கொண்டிருந்தது. ஆனாலும் இப்போது ஆள் வந்து செய்தி சொன்னதும் அவள் என்ன பண்ணினாள்? தம்பியிடம் இருந்த அபிமானத்தையும் விட அதிகமாக அவளுக்கு மத அபிமானம் இருந்தது. அதனால் உயிருக்குயிரான தம்பி உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்த அந்த சமயத்திலும் அவள் மனசை கல்லாக்கி கொண்டு, ஜைன வேஷத்தில் இருக்கிற என் தம்பியை நான் பார்க்க மாட்டேன், அவன் இருக்கிற சமண பள்ளிக்குள் கால் எடுத்து வைக்கவும் மாட்டேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நம்முடைய ஸ்திரீகளுடைய மதப்பற்று எப்படிப்பட்டது என்று இங்கே பெரிய புராணத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். தர்மசேனருக்கு தாங்கள் செய்த மந்திர தந்திரம் வைத்தியம் எதுவும் பலிக்காமல் போனதும் பாடலிபுத்திரத்து சமணர்கள் இவரால் நம் பெயர் கெட்டுவிடப் போகிறதே என்று அவரை கைவிட்டு விட்டார்கள். திருவதியைக்கு அவர் அனுப்பியிருந்த ஆள் திரும்பி வந்து திலகவதி வர மறுத்துவிட்டாள் என்று சொன்னான். மருள் நீக்கியாரை நடுவே மூடி தர்மசேனராக்கி இருந்த மருளும் நீங்குவதற்கு காலம் வந்தது. அக்காவின் காலில் போய் விழுந்து விடுவோம்
என்று அவருக்கு தோன்றியது. ஜைன வேஷத்தில் தன்னை பார்க்க அவள் சகிக்க மாட்டாள் என்பதால் அதுவரை உடுத்தி கொண்டிருந்த பாயை அவிழ்த்து வேஷ்டி கட்டி கொண்டு மயில் பீலியையும் போட்டுவிட்டு திருவதிகைக்கு போனார். அங்கே தபஸ்வினியாக உட்கார்ந்திருந்த அக்காவை நமஸ்காரம் பண்ணி, இந்த சூலையின் சித்திரவதை தீர நீதான் கதி என்றார். அன்பு மனஸ்கொண்ட அவளுக்கு உள்ளம் உருகிவிட்டது. வயிற்றுவலி நிவிருத்திக்காகவும் அதைவிட நாஸ்திக நிவிருத்திக்காகவும் திருநீறு தருகிறேன் என்று சொல்லி, ஏன்னா சமணர்கள் கடவுள்லாம் நம்பிக்கை கிடையாது, இன்னொரு ஜென்மத்தில் நம்பிக்கை கிடையாது, அவளை பொறுத்த வரைக்கும் சூன்யம், அதுவும் சாக்தமும் அதாவது பௌத்த மதமும் எல்லாமே ஒன்றுமே இல்லை, உரிக்க ஒன்றும் கிடையாது, ஒரு சூன்யமாக்கும். அதனால் எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாதுங்கிறது அவளுடைய சித்தாந்தம். அதனால் சொல்கிறா, நாஸ்திக நிவிருத்திக்காகவும் திருநீறு தருகிறேன் என்று சொல்லி பஞ்சாட்சரத்தால் மந்திரித்து விபூதி கொடுத்தாள். நம சிவாயன்னு சொல்லி விபூதி கொடுத்துருக்கா. மத கொள்கை எப்படி வேணுமானாலும் போகட்டும், வியாதி தீருகிறதென்றால் சரி என்று குழந்தையை மசூதிக்கு தூக்கி கொண்டு போய் ஊதி கொண்டு வருகிறோம் அல்லவா. இவரோ இன்னும் பக்குவப்பட்டார். அக்கால் கொடுத்த விபூதியை பயபக்தியோடு உடம்பு முழுக்க பூசிண்டார். சூலை தீர சூலபாணிதான் கதி என்று தம்பியை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போனாள் திலகவதி. அங்கே வயிற்று வலி ஒரு பங்கு என்றால் பரமதத்துக்கு போனோமே என்ற பச்சாதாபம் அதைவிட பல மடங்கு மனசில் வேதனை தர மருள் நீக்கியார் போய் மனசார மன்னிப்பு வேண்டினார். பశ్చాதாபப்பட்டுவிட்டால் ஈஸ்வரானுகிரகம் கிடைத்துவிடும். அப்படி மருள் நீக்கியாருக்கு கிடைத்த ஈசன் அருள்னினாலே தமிழ் தேசத்துக்கும் மகாபாகியம் கிட்டிற்று. அவருக்கு ஸ்தோத்திரம் பாடும் சக்தி கூற்றாயினவாறு விளக்ககலீர் என்று பதிகம் பாடி விண்ணப்பிக்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு வந்த பெரிய கஷ்டத்திலிருந்தே நமக்கெல்லாம் தேவாரம் கிடைக்க பண்ணிவிட்டான் பகவான். இந்த கூற்றாயினவாறு விளக்ககளீர் பிரமாதமான தேவாரம், ரொம்ப நன்னா இருக்கும். அந்த எப்படி வயத்தை வலிக்கிறதுங்கிறத பதிகம், அது 10 பாட்டு இருக்கும். ஒரு பாட்டுலேயும் துடக்கி முடக்கி இட என் குடலை இப்படி வலிக்கிறதே, முறுக்கி புழியிற மாதிரி வலிக்கிறதே சுவாமி காப்பாத்துங்கோன்னு சொல்கிற பாட்டு அது. சும்மா 1-2 அடி மாத்திரம் சொல்கிறேன், எவ்வளோ நன்னா இருக்குன்னு பாருங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே, நெஞ்சமும் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கி இட நஞ்சாகி வந்தனை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்தும் இடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இப்படி சொல்லிகிட்டே இனிமே நான் உங்களை ஸ்துதி பண்ணாமல் இருக்க மாட்டேன்ப்பா, சுவாமி காப்பாத்துங்கோன்னு சொல்லுவார். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவின் மறந்தறியேன். இப்படி நான் இனிமே மறக்க மாட்டேன் சுவாமி, என்னால் முடியல, ரொம்ப வலிக்கிறது, காப்பாத்துங்கோன்னு திருப்பி வீரட்டான துறை அம்மானேன்னு சொல்லி சுவாமியை வேண்டிப்பார். சூளை நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. அப்போது அவர் செய்த பதிகத்தை கேட்டு மெச்சிய திருவதிகை வீரட்டானேஸ்வரர் அவருக்கு நாவுக்கு அரசர் வாகீஷர் என்ற புது பெயரை வைத்து கடல் மடையாக அன்றிலிருந்து அநேகம் தேவாரங்களை பாட அருள் பண்ணினார். அவருக்கு அப்பர் என்று பெயர் வைத்தது திருஞான சம்பந்தமூர்த்திகள். இது பிற்பாடு நடந்த சம்பவம். இதற்கு முந்தி திருப்பாதிரிப்புலியூர் ஜைனர்கள் தங்களுடைய தர்மசேனர் ஈஸ்வரானுகிரகத்தினால் சூளை தீர்ந்து உடனே ஈஸ்வர பக்தியும் எங்கேயும் பரப்பக்கூடிய தேவாரங்களை பாட ஆரம்பித்து விட்டார் என்று அறிந்ததும் தங்கள் மதத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பயந்து மகேந்திரவர்ம பல்லவனிடம் போய் ஏதோ இல்லாததும் பொல்லாதுமாக கோள் சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்டு அவனும் திருநாவுக்கரசு சுவாமிகளை சுண்ணாம்பு காலவைக்குள் தள்ளினான். அங்கேயும் ஈஸ்வரன் பாத கமலங்களை அவர் ஸ்மரித்து கொண்டிருக்க காலவாயே ஏர் கண்டிஷன் பண்ணினா மாதிரி சுண்ணாம்பு காலவாய், அதுவும் கடலூர் கிட்ட இருக்கிற சூட்டுக்கு 1 வாரம் அதுக்குள்ளே தள்ளி இருக்கா. 6 நாள் கழித்து அதை திறந்தா ஜில்லுன்னு உட்காந்துருந்தாராம். திறந்த உடனே அவர் பாடின பாட்டு என்னென்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. என் சுவாமியோட திருவடிக்கு நிழலுக்கு கீழே நான் இருக்கேன்.
எனக்கு எல்லாமே குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். ஒரு வாரம் கழித்து துளி கூட அவருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் வெளியில் வந்துட்டார். அந்த பாட்டுக்கு ஆச்சாரியால் அர்த்தம் சொல்கிறா. சுஸ்வரமான வீணாகானத்தையும் ஸ்வச்சமாக வீசுகின்ற சந்திரிகையையும் மந்த மாருதத்தையும் வசந்த காலத்தின் மாதுரியத்தையும் வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற ஒரு குளிர்ந்த தடாகத்தின் இனிமையையும் ஒன்றாக சேர்த்து அனுபவித்தால் எத்தனை இன்பமாயிருக்குமோ அப்படிப்பட்ட பரமேஸ்வர பாதாரவிந்த அனுபவத்தை அந்த கொதிக்கிற காலவாய்க்குள் தாம் அனுபவிப்பதாக அவர் ஆனந்தமாக பாடினார். தன்னோட தண்டனை அவரை ஒன்றும் பண்ணவில்லை என்றதும் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவருக்கு விஷம் கொடுக்க பண்ணினான். அப்புறம் யானையை விட்டு இடற பண்ணினான். எதனாலும் அவரை பாதிக்க முடியவில்லை. இந்த யானையை விட்டு இடற விட்ட உடனே அவர் ஒரு பாட்டு பாடினார். எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்டால் எவ்வளோ பிரேவ், அப்படி திருநாவுக்கரசு சுவாமிகள் எவ்வளோ பிரேவாக இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். முதல்ல திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி இல்லாதும் பொல்லாததும் ஜைனர்கள் போய் போட்டு கொடுத்த உடனே, ராஜா கிட்ட மகேந்திரவர்மா கிட்ட போட்டு கொடுத்த உடனே கொஞ்சம் ஆளுகளை விட்டு அனுப்பி இவன் எல்லா கூட்டம் சேர்த்து என்னென்னமோ பாட்டெலாம் பாடி ஊரெல்லாம் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி கொடுத்தா. அப்போது சேவகர்கள் எல்லாம் அமுச்சு போய் அவரை அந்த வயசானவரை கூட்டிகிட்டு வா, ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறார் கேட்கலான்னு சொல்லி அனுப்பினான். ராஜா அனுப்பினான். ராஜாவுடைய ஆணை உடனே வா அப்படின்னு சொல்லி சேவர்கள் கூப்பிட்ட உடனேயே ஒரு பாட்டு பாடினார். அது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர சங்கவெண் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளாவாளாய் கொய்மலர் சேவடியினை குறியினோமே. நான் உங்கள் ராஜாவுக்கெல்லாம் நான் சிட்டிசன் கிடையாது, நான் யாருக்கும் அடிமை கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு நோய் வராது, ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் ஒருத்தருக்கு மட்டும்தான் அடிமை, அது என்னுடைய சுவாமியான சிவபெருமானுக்கு மட்டும்தான் அடிமை, உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்கன்னு முதல்லையே இவர் ப்ரொவோக் பண்ணிட்டார். அதனால தான் கோச்சுண்டு ஃபஸ்ட்டு அவன் தரத்தர நிறுத்துன்னு வர சொல்லுவான் ஆச்சாரியால் இந்த திருநாவுக்கரசு சுவாமிகளை. இப்போது அவன் யானையோட காலால் இடற சொல்கிறான். யானை ஓடி வருது இவர் தலையை மிதிக்கிறதுக்கு. இவரை குழியில் இறக்கி வச்சு தலையை போட்டு ஒரே நசுக்கிறதுக்கு வருது. அப்போ இவர் ஒரு பாட்டு பாடுறார். சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரணேறும் அகலம் வளாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கிற சந்தன சாந்து போட்டுண்டு அகலமான படம் எடுத்த நாகத்தை கழுத்தில் ஆபரணமாக சூடிண்டு இப்படியெல்லாம் ஒளிர் அழகான நிறம் புலித்தோல் போத்துண்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சுவாமியோடைய தமர் நாம், அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமியோடைய ஆள் நான். அப்படி இருக்கிறதுனால எனக்கு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, எனக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பயப்பட வருவதும் இல்லை, எனக்கு பயப்படுற மாதிரி வரக்கூடிய ஆபத்துகள் எதுவுமே கிடையாது அப்படின்னும் எடுத்துக்கலாம். என் மனசுக்கு எப்படி தோணும்னா, எனக்கு பயப்படவே வரல, நான் சுவாமியை வேண்டிக்கிறதுனால எனக்கு பயமே வரமாட்டேங்கிறதுன்னு தோணும். இதுவும் ஒரு பதிகம் 10 பாட்டு. அதில் ஒரு பாட்டு பற்றி ஆச்சாரியால் ஏற்கனவே இன்னொரு சாப்டரில் சொல்லியிருக்கா இதே பார்ட்டில்.